பாடை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வர் திட்டத்தில் கல்லூரி செல்லுகின்ற ஆண்களுக்கு தமிழ் புதல்வன், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், இப்படியான திட்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா பலன் அப்படின்னு உங்களுக்கு நமக்கு தெரியல. இது இப்படியெல்லாம் செய்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு உயர்கல்வியில சேர்க்கிற மாணவர்களுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை இங்க தமிழ்நாட்டில் தேசிய 4-3% நம்ம உயர்கல்வியிலே அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள், ஜிஇஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் 52.43%. அதற்கு காரணம் யார் என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா படிப்பு கல்வி எனக்கு என்ன நேராக காசாக வருது பணமாக வருதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த படிப்பு மட்டும் வந்துருச்சுன்னா நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக செல்லுகின்ற போது அவர் சொல்கிறதெல்லாம் படி 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 படிங்க, நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு அதாவது நம்ம நாட்டுக்கு கல்வியில் நாம் வளர்ந்துட்டோம்னு சொன்னால் எல்லா வளர்ச்சிகளும் நம்ம நோக்கி வந்துடும். எல்லா வகையிலும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். அதை உணர்ந்த முதல்வர் அவர்கள் தான் இந்த நாட்டில் கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டும். எப்பாடுபட்டாலும் இங்கே நம்ம சுரேஷ் சொன்னார